சரி, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகின் மகிழ்ச்சியான மக்களிடம் உங்களை விட அதிக பணம் இல்லை என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? அவர்களுக்கு சிறந்த வேலைகள் இல்லை. அவர்கள் பெரிய வீடுகளில் வசிக்கவில்லை. அவர்கள் ஆடம்பரமான கார்களை ஓட்டுவதில்லை. இல்லை, அவர்களுக்கு உங்களை விட குறைவான பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லை. வித்தியாசம் என்ன தெரியுமா? அது மிகவும் எளிமையானது. அவர்கள் தினமும் 7 சிறிய விஷயங்களை செய்கிறார்கள். நான் சொல்றது மிகச்சிறிய விஷயங்களை. இவை எவ்வளவு சிறிய, எவ்வளவு எளிமையான பழக்கங்கள் என்றால் பலரும் இதை பார்த்து சிரிக்கிறார்கள். இதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்கிறார்கள். இவற்றை முற்றிலும் புறக்கணிக்கிறார்கள். அதனால்தான் பெரும்பாலானோர் மன அழுத்தம், கவலை மற்றும் அதிருப்தியுடன் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அல்ல, இன்று அல்ல. ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் அந்த 7 பழக்கங்களையும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 7வது பழக்கத்தை மட்டும் கவனமாக பாருங்கள். அதுதான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. மற்ற எல்லா பழக்கங்களையும் இணைக்கும் ஒரு விஷயம் அது. அதை தவறவிட்டால், ஏன் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றும், எல்லாம் சரியாகத் தெரிந்தாலும் ஏன் உங்களுக்கு ஏதோ குறைவது போல தோன்றுகிறது என்றும் நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதனால் எதையும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். இங்கிருந்து சென்று விடாதீர்கள். வீடியோ முடியும் வரை என்னுடன் இருங்கள். ஏனெனில் இந்த வீடியோ முடியும் போது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உதவும் ஒரு எளிய நடைமுறை திட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதை இன்றே செயல்படுத்தத் தொடங்கலாம். வாருங்கள், தொடங்குவோம். முதல் பழக்கம், 2 நிமிட காலை இடைவேளை. பெரும்பாலான மக்கள் எழுந்தவுடன் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் போனை எடுக்கிறார்கள், அறிவிப்புகளை சரிபார்க்கிறார்கள், குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் செய்திகளை பார்க்கிறார்கள். 60 வினாடிகளுக்குள் மற்றவர்களின் பிரச்சனைகள், கருத்துக்கள் மற்றும் குழப்பங்களால் அவர்களின் மூளை நிரம்பிவிடுகிறது. பிறகு படுக்கையை விட்டு எழுவதற்கு முன்பே ஏன் பதற்றமாக உணர்கிறோம் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கிறதா? ஆம், அப்படித்தான் நினைத்தேன். இதோ அந்த சிறிய மாற்றம். நாளை காலை நீங்கள் எழுந்ததும் உங்கள் போனை தொடாதீர்கள். 1 மணி நேரம் வேண்டாம், 30 நிமிடங்கள் வேண்டாம், வெறும் 2 நிமிடங்கள் மட்டும். அவ்வளவுதான். 120 நொடிகள். அதற்கு பதிலாக அப்படியே படுத்துக் கொள்ளுங்கள். சில முறை ஆழமாக மூச்சை எடுத்து விடுங்கள். இன்று நீங்கள் எதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசியுங்கள். அது உங்கள் காலை காப்பியாக இருக்கலாம், ஒரு நண்பரை பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இரவு நீங்கள் தொடர்ந்து பார்க்கப் போகும் அந்த தொடராக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமானது என்னவென்றால், உலகம் உங்கள் மனதில் எதை திணிக்கிறது என்று விடுவதற்கு பதிலாக உங்கள் மனதில் முதலில் என்ன நுழைய வேண்டும் என்பதை நீங்களே தேர்ந்தெடுக்கிறீர்கள். இது சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துகிறது. பென்சில்வேனியா பல்கலைக்கழக ஆய்வுகளின்படி உங்கள் காலை பொழுதை நீங்கள் எப்படி தொடங்குகிறீர்கள் என்பது அன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனநிலையை நேரடியாக பாதிக்கிறது. காலையில் 2 நிமிடங்கள் அமைதியாக இருப்பது உங்கள் கார்டிசோல் அளவை குறைக்கும். இது உங்கள் மன அழுத்த ஹார்மோன் ஆகும். இது உங்கள் நாள் முழுமைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை தரும். 2 நிமிடங்கள். இது பல் துலக்குவதை விட குறைவான நேரம், ஆனால் இதன் தாக்கம் மிகப்பெரியது. சரி, முதல் பழக்கம் உறுதியாகிவிட்டது. தொடர்ந்து செல்வோம். இப்பொழுது 2வது பழக்கம் பற்றி யாரும் பேசுவதில்லை. உண்மையைச் சொல்லப்போனால், இதை கேட்டபோது இது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் முயற்சி செய்தேன். ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே ஆச்சரியம். 2வது பழக்கம், நன்றியுணர்வு ஸ்னாப்ஷாட். இப்பொழுது நீங்கள் கண்களை உருட்டி, ஓ அருமை, இன்னொரு நன்றியுணர்வு விஷயமா என்று சொல்வதற்கு முன் நான் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் இது நாட்குறிப்பில் எழுதுவதை பற்றியது அல்ல. நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களின் நீண்ட பட்டியலை உருவாக்குவதை பற்றியது அல்ல இது. பெரும்பாலான மக்கள் அதை முயற்சி செய்து 3 நாட்களில் சலிப்படைந்து பாதையிலேயே விட்டு விடுவார்கள். இது முற்றிலும் மாறுபட்டது. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஒரு நாளைக்கு ஒரு முறை, அது காலை, மதியம் அல்லது மாலை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு 5 நொடிகள் மட்டும் நின்று இந்த நொடியில் நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை மனதளவில் படம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் சூடான காப்பி குடித்துக் கொண்டிருக்கலாம், அதன் சுவை அபாரமாக இருக்கலாம். அவ்வளவுதான், ஒரு ஸ்னாப்ஷாட். ஒருவேளை நீங்கள் சோபாவில் அமர்ந்திருக்கலாம், உங்கள் நாய் உங்கள் அருகில் வந்து சுருண்டு படுத்துக் கொள்ளலாம். ஸ்னாப்ஷாட். ஒருவேளை சூரிய ஒளி உங்கள் ஜன்னல் வழியாக பட்டு எல்லாவற்றையும் தங்க நிறத்தில் காட்டலாம். ஸ்னாப்ஷாட். நீங்கள் எதையும் எழுத வேண்டாம், எதையும் ஆராய வேண்டாம். 5 நொடிகள் மட்டும் நிறுத்தி கவனித்து அதை உணர விடுங்கள். இது ஏன் வேலை செய்கிறது? ஏனென்றால் உங்கள் மூளையில் எதிர்மறை சார்பு என்று ஒன்று உள்ளது. அது சிக்கல்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆபத்துகளை தேடவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடும்போது இது சிறந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை மதியத்தை ரசிக்க முயலும்போது இது அவ்வளவு நல்லதல்ல. இந்த நன்றியுணர்வு ஸ்னாப்ஷாட் நல்ல விஷயங்களை கவனிக்க உங்கள் மூளைக்கு மீண்டும் பயிற்சி அளிக்கிறது. இதை நீங்கள் செய்யச் செய்ய உங்கள் மூளை தானாகவே நேர்மறையான விஷயங்களை தேடத் தொடங்கும். இது உங்கள் மூளையின் இயங்குதளத்தை தவறானவற்றிலிருந்து சரியானவற்றிற்கு மேம்படுத்துவது போன்றது. நன்றியுணர்வு குறித்த உலகின் முன்னணி ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான டாக்டர் ராபர்ட் எம்மன்ஸ்
தினமும் சிறிய நன்றியுணர்வு பழக்கங்களை கடைப்பிடிப்பவர்கள் 25% அதிக மகிழ்ச்சியை உணர்வதாக கண்டறிந்துள்ளார். 5 வினாடிகளில் நடக்கும் ஒரு விஷயத்திலிருந்து 25%. 5 வினாடிகள், அதுதான் 2வது பழக்கம். 3வது பழக்கத்திற்கு செல்வோம். சரி, இந்த அடுத்த பழக்கம் உங்களில் சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அது உண்மையில் ஒரு நல்ல அறிகுறிதான். ஏனென்றால் எது நம்மை சங்கடப்படுத்துகிறதோ அதுவே நம்மை அதிகம் மாற்றுகிறது. 3வது பழக்கம், ஒருவருக்கு பாராட்டு தெரிவிப்பது. ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்கு உண்மையான பாராட்டு ஒன்றை சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஒரு நபர், ஒரு பாராட்டு, அவ்வளவுதான். நான் மேலோட்டமான போலியான விஷயங்களைப் பற்றி பேசவில்லை. நான் உண்மையான குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறேன். உதாரணமாக, அந்தச் சூழலை நீ கையாண்ட விதம் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. நான் கவனித்தேன், அதை நான் மதிக்கிறேன். அல்லது நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும் போது மற்றவர்களை எப்போதும் வரவேற்கிறீர்கள். அது ஒரு அரிதான குணம். அல்லது ஒரு அந்நியரிடம் உங்களிடம் ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிறது என்று சொல்வது போன்ற எளிமையான விஷயம் கூட. இது ஏன் வேலை செய்கிறது என்பதற்கான காரணம் மிகவும் அழகானது. நீங்கள் ஒருவரை உண்மையாக பாராட்டும் போது உங்கள் மூளையில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் உடல் ஆக்சிடோசினை வெளியிடுகிறது. அதுதான் பிடிப்பை ஏற்படுத்தும் ஹார்மோன், மகிழ்ச்சியை தரும் வேதிப்பொருள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது அவர்களின் மூளையில் மட்டும் நடப்பதில்லை, உங்கள் மூளையிலும் நடக்கிறது. மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்குள் ஒரு வேதியியல் மகிழ்ச்சி ஊக்கம் கிடைக்கிறது. இது மகிழ்ச்சிக்கான 2க்கு 1 என்ற சலுகை போன்றது. நீங்கள் அவர்களின் நாளை அழகாக்குகிறீர்கள், அதற்கு உங்கள் மூளை உங்களுக்கு பரிசளிக்கிறது. வாழ்க்கையில் தாராளமாக இருப்பது உங்களை உணர்வுபூர்வமாக வளமாக்கும் சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. இன்னொன்று இருக்கிறது. மற்றவர்களை பாராட்ட உண்மையான விஷயங்களை தேடும்போது மற்றவர்களிடம் உள்ள நன்மைகளை நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள். மற்றவர்களிடம் உள்ள நன்மைகளை பார்க்கும்போது உங்களிடமும் உள்ள நன்மைகளை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள். இது உங்கள் ஒட்டுமொத்த பார்வையையும் மாற்றும். தினமும் ஒருவருக்கு ஒரு பாராட்டு. அது 3வது பழக்கம். 4வதுக்கு தயாரா? இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இதற்கு நீங்கள் முழு கவனத்தையும் தர வேண்டும். ஏனென்றால் 4வது பழக்கத்தை தான் பெரும்பாலான வெற்றியாளர்களும் மகிழ்ச்சியானவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் யாரும் இதை தொடர்ந்து செய்வதில்லை. 4வது பழக்கம் 10 நிமிட உடற்பயிற்சி. எனக்கு தெரியும் உடற்பயிற்சி உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்று நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இங்கேதான் சிக்கல் உள்ளது. உடற்பயிற்சி என்றாலே ஜிம்மிற்கு சென்று 1 மணி நேரம் கடினமான பயிற்சிகளை செய்வது, 5 மைல் ஓடுவது, வியர்த்து விறுவிறுப்பது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அது கடினமாக தெரிவதால் எதையும் செய்வதில்லை. என் வாழ்க்கையை மாற்றிய உண்மை இதுதான். உங்களுக்கு 1 மணி நேரம் தேவையில்லை, 30 நிமிடங்களும் தேவையில்லை, 10 நிமிடங்கள் போதும். 10 நிமிடங்கள் உடற்பயிற்சி, அவ்வளவுதான். உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு சிறிய நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்கள் வரவேற்பறையில் சிறிது உடலை நீட்டி பயிற்சி செய்யுங்கள். யாரும் பார்க்காதது போல உங்கள் சமையலறையில் ஒரு பாடலுக்கு நடனமாடுங்கள். 10 புஷ்அப்கள் மற்றும் 10 ஸ்குவாட்கள் செய்யுங்கள். ஒரு சிறிய யோகா வீடியோவை பாருங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, 10 நிமிடங்கள் உங்கள் உடலை அசைத்தால் போதும். லான்செட் சைக்கியாட்ரி இதழில் வெளியான ஒரு ஆய்வு 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை பகுப்பாய்வு செய்தது. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? உடற்பயிற்சி செய்தவர்கள் குறைந்த அளவில் செய்தாலும் உடற்பயிற்சி செய்யாதவர்களை விட 43% குறைவான நாட்களே மனநல பாதிப்புடன் இருந்தனர். 10 நிமிட அசைவு போதும். யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இது. இது உடல் ஆரோக்கியம் சார்ந்தது மட்டுமல்ல. நீங்கள் 10 நிமிட உடற்பயிற்சியை முடிக்கும்போது உங்கள் மூளை அதை ஒரு வெற்றியாக கருதுகிறது. நீங்கள் எதையோ சாதித்து விட்டீர்கள். நீங்கள் அதை செய்து முடித்தீர்கள். அந்த சிறிய சாதனை உணர்வு ஒரு உத்வேகத்தை உருவாக்குகிறது. அது உங்களை சாதிக்கக்கூடியவராக உணர வைக்கிறது. நீங்கள் செயல்படுபவர் என்ற உணர்வை அது உங்களுக்கு தருகிறது. அந்த உணர்வுதான் நீடித்த மகிழ்ச்சிக்கான மிக ஆழமான ஆதாரங்களில் ஒன்று. 10 நிமிடங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலை அசைத்து உடற்பயிற்சி செய்யுங்கள். அதுதான் 4வது பழக்கம். சரி, இந்த வேகத்தை தொடர்ந்து தக்க வைப்போம். இப்பொழுது அடுத்ததாக வரப்போகும் இந்த பழக்கம் விசித்திரமாக தோன்றலாம். உற்பத்தி திறன் மற்றும் வெற்றி குறித்து நீங்கள் இதுவரை கேள்விப்பட்ட அனைத்திற்கும் இது எதிராக இருக்கலாம். ஆனால் இதை மட்டும் நம்புங்கள். 5வது பழக்கம், திட்டமிட்டு டிஜிட்டல் சாதனங்களிலிருந்து விலகி இருப்பது. ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் மட்டுமாவது அனைத்து திரைகளிலிருந்தும் நீங்கள் முழுமையாக துண்டிக்கப்பட வேண்டும். போன், லேப்டாப், டேப்லெட், டிவி என எதுவுமே இருக்கக்கூடாது. 15 நிமிடங்கள் உங்களை சுற்றியுள்ள நிஜ உலகில் முழுமையாக இருங்கள். இப்பொழுது உங்களில் சிலர், ஆனால் வேலைக்கு எனக்கு போன் தேவை, நான் தொடர்பில் இருக்க வேண்டும், யாராவது என்னை அழைத்தால் என்ன செய்வது என்று சொல்வது எனக்கு கேட்கிறது. அது எனக்கு புரிகிறது, நிஜமாகவே புரிகிறது. ஆனால் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஸ்மார்ட் போன்கள் வருவதற்கு முன்பு நீங்கள் 24 மணி நேரமும் கிடைப்பதாக இருந்தீர்களா? அப்போதும் உலகம் அழியவில்லை. மக்கள் பிழைத்திருந்தார்கள், வணிகங்கள் நடந்தன, வாழ்க்கை தொடர்ந்தது. நீங்கள் 911 அவசர சேவை அதிகாரி அல்ல. உங்களால் 15 நிமிடங்கள் இணையமில்லாமல் இருக்க முடியும்.
எப்போதும் திரையை பார்ப்பதை உங்கள் மூளையில் என்ன செய்கிறது தெரியுமா? இது உங்களை எப்போதும் அரைகுறை கவனத்திலேயே வைத்திருக்கும். நீங்கள் எதிலும் முழுமையாக கவனம் செலுத்துவதில்லை. பாதியை படிக்கிறீர்கள், பாதியை ஸ்க்ரோல் செய்கிறீர்கள், பாதியை கேட்கிறீர்கள், பாதியை பார்க்கிறீர்கள். உங்கள் மூளைக்கு ஓய்வெடுக்க வாய்ப்பே கிடைப்பதில்லை. அந்த தொடர்ச்சியான தூண்டுதல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பின்னணியில் ஒருவித பதற்றத்தை உருவாக்குகிறது. அதுவே உங்கள் இயல்பாகிவிட்டதால் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது அங்கேயே இருந்து உங்களை சோர்வடையச் செய்கிறது. நீங்கள் 15 நிமிடங்கள் மின்னணு சாதனங்களிலிருந்து விலகி இருக்கும்போது உங்கள் மூளைக்கு நிம்மதியாக சுவாசிக்க அனுமதி அளிக்கிறீர்கள். உங்கள் நரம்பு மண்டலத்தை அந்த தொடர்ச்சியான விழிப்பு நிலையிலிருந்து அமைதிப்படுத்துகிறீர்கள். அந்த இடைவெளியில் நம்ப முடியாத ஒன்று நடக்கிறது. நீங்கள் விஷயங்களை கவனிக்கத் தொடங்குகிறீர்கள். வெளியே பறவைகளின் சத்தம், உங்கள் தோலில் காற்றின் உணர்வு, உணவின் சுவை, உங்களுக்கு எதிரே அமர்ந்திருப்பவரின் முகம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெறும் ஸ்க்ரோலிங் செய்யாமல் அதை அனுபவிக்கத் தொடங்குகிறீர்கள். தினமும் 15 நிமிடங்கள் திரைகள் வேண்டாம். இது 5வது பழக்கம். இன்னும் 2 தான் பாக்கி. என்னுடன் தொடருங்கள். 6வது பழக்கத்தை நான் கற்றுக்கொள்ள பல ஆண்டுகள் ஆனது. பல ஆண்டுகள். நான் இளமையாக இருந்தபோது யாராவது இதை என்னிடம் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அது தேவையற்ற மன அழுத்தத்தையும் விரக்தியையும் தவிர்த்திருக்கும். 6வது பழக்கம் இரவு நேர மூளை வெளியேற்றம். இரவில் பெரும்பாலான மக்களுக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்களின் மூளை ஒரு சர்க்கஸ் போல மாறுகிறது. திடீரென்று எல்லா கவலைகளும், முடிக்கப்படாத வேலைகளும், 2014 சொன்ன சங்கடமான விஷயங்களும் வெள்ளமென வந்து குவிகின்றன. மனம் வேகமாக ஓடுகிறது. அவர்கள் புரண்டுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கம் ஓய்வாக இல்லாமல் போராட்டமாக மாறுகிறது. இரவு நேர மூளை குப்பை நீக்கம் இதை சரி செய்கிறது. அது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். தூங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள், அது மட்டுமே உங்களுக்கு தேவை. ஒரு காகிதத்தை எடுங்கள் அல்லது உங்கள் போனில் உள்ள நோட்ஸ் செயலியை திறந்து உங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் அதில் கொட்டிவிடுங்கள். ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு கவலை, நாளை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஏதேனும் ஒரு யோசனை, பயம், ஏமாற்றம் என அனைத்தையும் எழுதிவிடுங்கள். அதை வரிசைப்படுத்த வேண்டாம். முன்னுரிமை அளிக்க வேண்டாம். எதையும் தீர்க்க முயற்சிக்க வேண்டாம். அதை உங்கள் மனதிலிருந்து வெளியேற்றுங்கள். இது ஏன் வேலை செய்கிறது? ஏனெனில் உங்கள் மூளை முடிக்கப்படாத எண்ணங்களை திறந்திருக்கும் ப்ரௌசர் டேப்புகளைப் போல கருதுகிறது. அவை பின்னணியில் இயங்கி உங்களை விழிப்புடன் வைத்து முழுமையாக ஓய்வெடுக்க விடாமல் தடுக்கின்றன. நீங்கள் அவற்றை எழுதி வைக்கும் பொழுது உங்கள் மூளையிடம், பரவாயில்லை, இது குறித்து கொள்ளப்பட்டது, நீ இனி இதை நினைவில் வைத்திருக்க தேவையில்லை என்று சொல்வதற்கு சமம். நீங்கள் கவலையை விடலாம். தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி வைப்பவர்கள் எழுதாதவர்களை விட சராசரியாக 9 நிமிடங்கள் விரைவாக தூங்குவதாக பெய்லர் பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிக்கிறது. 9 நிமிடங்கள் என்பது சிறியதாக தோன்றலாம், ஆனால் ஒரு வாரத்தில் இது கூடுதல் ஓய்வுக்கான பல நாட்களை குறிக்கிறது. சிறந்த தூக்கம் என்பது சிறந்த மனநிலை, சிறந்த கவனம், சிறந்த முடிவெடுத்தல் மற்றும் அதிக மகிழ்ச்சியையும் தருகிறது. தூங்குவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு உங்கள் மனதில் உள்ளவற்றை காகிதத்தில் எழுதிவிடுங்கள். இது 6வது பழக்கம். இதோ ஆரம்பத்தில் நான் உங்களிடம் சொன்ன அந்த முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. இதுதான் அது. பழக்கம் எண் 7, மற்ற அனைத்து பழக்கங்களையும் ஒன்றாக இணைக்கும் பழக்கம். இந்த முழு வீடியோவிலிருந்து நீங்கள் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அது இதுவாக இருக்கட்டும். பழக்கம் எண் 7, அடையாள அறிக்கை. ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், மாலை என எந்த நேரத்திலும் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ, அது முக்கியமல்ல. ஆனால் நீங்கள் அதை சொல்ல வேண்டும், உண்மையாகச் சொல்ல வேண்டும். அந்த வாக்கியம் இதுதான்: நான் என் மகிழ்ச்சியை பார்த்துக் கொள்ளும் நபர். அவ்வளவுதான். ஒரே ஒரு வாக்கியம். இப்பொழுது நீங்க நினைக்கலாம், நிஜமாவா, இதுதான் அந்த பெரிய முடிவு? ஒரே ஒரு வாக்கியமா, இது எப்படி எதையும் மாற்றும் என்று நீங்கள் நினைப்பதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த பட்டியலில் உள்ள அனைத்து பழக்கங்களிலும் இது ஏன் மிகவும் சக்தி வாய்ந்த பழக்கம் என்பதை நான் விளக்குகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் உங்கள் அடையாளத்தாலேயே தூண்டப்படுகிறது. அதாவது நீங்கள் யார் என்று உங்களை நம்புகிறீர்களோ அதை பொறுத்தே அமைகிறது. நீங்கள் ஒரு மகிழ்ச்சியற்ற நபர் என்று நம்பினால் மகிழ்ச்சியின்மையை உறுதிப்படுத்தும் தேர்வுகளையே செய்வீர்கள். காலை நேர இடைவேளையை தவிர்ப்பீர்கள். நன்றியுணர்வு தருணங்களை மறந்து விடுவீர்கள். மற்றவர்களை பாராட்டுவதை தவிர்ப்பீர்கள். உடற்பயிற்சி செய்வதற்கு பதிலாக சோபாவில் அமர்ந்திருப்பீர்கள். நீங்கள் உங்கள் திரையிலேயே ஒட்டி கொண்டிருப்பீர்கள். பதற்றமான மனதுடன் படுக்கையில் கிடப்பீர்கள். நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ப இவை அனைத்தும் அறியாமலேயே நடக்கும். ஆனால் நான் என் மகிழ்ச்சியை கவனித்துக் கொள்ளும் நபர் என்று உங்களுக்குள் சொல்லத் தொடங்கும் போது ஆழமான நிலையில் ஒரு மாற்றம் நிகழும். நீங்கள் உங்களை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்குவீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்கள் செயல்களும் மாறும். காலை நேர அமைதி இயல்பாக தோன்றும். ஏனெனில் மகிழ்ச்சியை தேடுபவர் அதைத்தான் செய்வார். நன்றி உணர்வு தானாகவே வரும். பாராட்டுவது எளிதாகத் தெரியும். உடற்பயிற்சி அவசியமாகத் தோன்றும். திரையிலிருந்து விலகியிருப்பது ஒரு பரிசாகத் தெரியும். மனதில் உள்ளதை கொட்டிவிடுவது நிம்மதியை தருகிறது.
எல்லாமே சரியாக அமைகிறது. ஏனென்றால் மற்ற அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விஷயத்தை, அதாவது உங்கள் அடையாளத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். மனித நடத்தையை பற்றி எழுதப்பட்ட மிகச்சிறந்த விற்பனை புத்தகங்களில் ஒன்றான அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தின் ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் இந்த கருத்தை பற்றி தான் பேசுகிறார். உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்ற மிகச்சிறந்த வழி இலக்குகளிலோ அல்லது முடிவுகளிலோ கவனம் செலுத்துவது அல்ல என்று அவர் கூறுகிறார். நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துவதே அது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கான ஒரு வாக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் ஒரு வாக்களிக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் சொல்கிறீர்கள், இப்போது நான் இதுதான். இதுவே தரம். இதில் சமரசத்திற்கு இடமில்லை. தினமும் ஒரு வாக்கியம், நான் என் மகிழ்ச்சியை கவனித்துக் கொள்ளும் நபர். அதுதான் 7வது பழக்கம். அதுவே அனைத்தையும் மாற்றக்கூடியது.